பாத்தியாமா எப்படி இருக்காரு நம்ம பிள்ளையாரு? சூப்பரா இருக்கு. நல்ல லட்சணமா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறார்ல. நான் தான் பாட்டி செலக்ட் பண்ணேன். நீ யாரு? என் தங்கமாச்சே. சரிம்மா, இவருக்கு பலகாரம் எல்லாம் பண்ணிட்டியா? எல்லாமே தயாரா இருக்கு. அப்ப பூஜைக்கு ரெடி பண்ணுமா, சந்தோஷமா கொண்டாடலாம். பண்ணிட்டா போச்சு. என்ன வாசனை இந்த பக்கத்துல இருந்து வரத பார்த்தா பக்கத்து வீட்டுல இருந்து வர மாதிரி தெரியலையே. அப்போ நம்ம புருஷன் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல இருந்து தான் வருது. ரம்யா அண்ணி, உள்ள பூஜைக்கு வாங்கின பொருள்லாம் எடுத்துட்டு வரியா? சரிங்க அண்ணி. என்ன பலகார வாசனை எல்லாம் வருது? அம்மா, என்ன நடக்குதுங்க? அம்மா, இது என்ன கையில? ஏன் பார்த்தா உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? இல்ல இதுக்கு முன்னாடி நீ பிள்ளையார பார்த்ததே இல்லையா? அது தெரியுது. அவர் எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு? ஏன் இங்க வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? சட்டம்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு. ஏத்த எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் விளங்கவே விளங்காதா? வீட்டுக்கு மூத்தவர் போய் முழுசா இன்னும் 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எதுக்கு உங்களுக்கு இந்த கொண்டாட்டம் எல்லாம்? கொஞ்சம் அமைதியா தான் இருந்தா என்னவா? பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க உங்களை? அது இது எப்படி இருக்கணும்னு ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. 6 மாசத்துக்கு எதுவும் பண்ண கூடாதுன்னு எந்த விஷயமும் தெரியாதவங்களா நீங்க? சொல்ல போனா இந்த வருஷம் தீபாவளியோ பொங்கலோ இல்ல, அடுத்த வருஷம் சாமிக்கு படைச்சிட்டு தான் நீங்க இது எல்லாத்தையும் பண்ணணும். அது புரியாம பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் காரி தான் துப்புவாங்க. ஏய், என்னடி விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? ஏண்டி சாமி கும்பிடும் போது ஏன் இப்படி அலட்சாண்டியமா பேசிக்கிட்டு இருக்கிற? குழந்தைங்க ஏதோ ஆசையா வாங்கி கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க, இதுல என்ன நீ குத்தம் கண்டுபிடிச்ச? குழந்தைங்க விவரம் இல்லாம என்னத்தை கேட்டாலும் நீங்க பண்ணிடுவீங்களா?